ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி வித் மாம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு பட்டர் பீன்ஸ் மசாலா தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு 8 மணி நேரம் ஊற வச்ச ஒரு 1/4 கிலோ பட்டர் பீன்ஸ் எடுத்துக்கோங்க. 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டு எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பில் கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். இப்போ கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. 3 துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாச்சி பூ, கல்பாசி 4 இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க, கருகிடாமல். இதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துக்கோங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச தண்ணியை இதில் கொஞ்சம் ஊற்றிக்குவோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதங்கினது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க பட்டர் பீன்ஸ் இதில் போட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் விட வேண்டாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மூடி போட்டு விட்டுறலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்து அப்படியே கலக்கி விட்டுருக்கோங்க. இதை இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அடுப்பை ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு ஃபுட்டு தான். சாப்பாடோடு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வாங்க இப்போ மூடி போட்டுக்குவோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு பட்டர் பீன்ஸ் மசாலா. இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவியாச்சு. இதை எடுத்து கலந்துட்டு அப்படியே வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு நம்ம பட்டர் பீன்ஸ் மசாலா. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.